இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு 6 வசனத்தை உங்களோடு கூட பேச போகிறேன். 6 வசனம். 6 வசனமும் ஒன்றுக்கு ஒன்று இணையாது வெவ்வேறு கருத்துக்களை சொல்லும். அல்லேலூயா. இந்த வெவ்வேறு கருத்துக்கள் நமக்கு மிக அவசியம். நாம் அவருடைய பாதத்தில் இருக்கிற நம் யாவரையும் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வழியில் நாம் இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 62வது வசனம் 1, 2. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அதாவது இந்த வாசிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் வாசிக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக அது அந்த அதாவது இந்த ஸ்லாங் கரெக்டாக வரணும். அவர் பணிவோடு தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவர் ஒரு விசுவாசத்தோடு தாவீது சொல்கிறார். கவனிக்கணும், இந்த சங்கீதம் யார் எழுதினது? தாவீது எழுதினார். அவருடைய உள்ளத்தில் தேவனை எவ்வளவாய் அவர் வைத்தாரோ, எவ்வளவாய் தன் உள்ளத்தை தேவனால் நிரப்பிக்கொண்டாரோ, அவ்வளவாய் அவர் விசேஷமாக இந்த வார்த்தையை அவர் சொல்றார். இப்ப வாசிமா, வாசிங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லலாமா? இப்ப ஆத்துமாவை அடக்கி ஆளுகிற ஒரு பலன் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஆத்துமாவை அடக்கி வாழ்கிற ஒரு பலன் அவருக்கு கிடைச்சிருக்குது. இந்த பலன் சபையாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்துமாவை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பலன் நமக்கு வர வேண்டும். அவர் என்ன சொல்ற? தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவர் சொல்றாரு 33வது சங்கீதத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. என் ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவை குறித்து நீங்க அவருடைய சங்கீதங்களை பாருங்க. ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா. அவருடைய ஆத்துமாவை அடக்கி கிறிஸ்துக்குள்ள அடக்கி ஆளக்கூடிய ஒரு பலன் அவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆத்துமாவை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பலன். ஒரு சம்பவத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். அது கெட்ட சம்பவம் தான், அது சொல்லக்கூடாதுன்னு என்னுடைய ஆத்துமா சொல்லுது. ஆனா இந்த நேரத்தில் ஆவியானவர் அதை உணர்த்தினதுனால சொல்கிறேன். ஒரு சகோதரி தன்னுடைய ஆத்துமாவை தன் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறவங்க, நல்ல லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய அன்பை ஒருவனிடத்தில் கொடுத்துட்டாங்க. அன்பையும் கொடுத்துட்டாங்க, தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் கொடுத்துட்டாங்க. அவர் எல்லாவற்றையும் அறிந்து விட்டார். இவங்களும் அறிஞ்சிட்டாங்க. புரிஞ்சுக்குங்க, திருமணமானவர்கள். பிறகு அவனால் அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆயிற்று. பிறகு அவர் இன்னொருவர், அவர் அந்த மகளை இன்னொருவர் விரும்பினார். அவர்களுக்கும் அவர்கள் தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்துட்டாங்க. அவர் அறிந்து கொண்டார். அவரும் இவளும் அவரை அறிந்து கொண்டால் அவனும் அவளை கைவிட சூழ்நிலை ஆயிற்று. சில வருடங்கள் பிறகு அவளை இன்னொருவர் அன்பு கொண்டார். அவரும் அப்படியே செய்தார். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து இவள் போய் இன்னொரு மேல் அன்பு வைத்து
அவரோட தன்னை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளும் போது அவரும் இவளை கைவிட ஆரம்பித்தார். ஆத்துமாவை அடக்க முடியவில்லை அவளால். ஆத்துமாவை அடக்க முடியல. ஆனால் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மகளாக, என் மகன் நல்லவள் என்று தாய் தகப்பன் அறிந்திருக்கிறார்கள். என் மகள் சுத்தமானவள், அவளுக்கு வயது ஆயிற்று, அவளுக்கு திருமணம் பண்ண வேண்டும். அப்போ அம்மா ரொம்ப அவங்கள நெருக்குறாங்க. நீ திருமணம் பண்ணிக்கமா, உனக்கு வயது ஆயிற்று, எட்டிருத்து. ஆனால் அவள் யோசிக்கிறான், நான் ஏற்கனவே 4 பேரிடத்துல நான் ஏமாந்தனேன், ஒரு சிலரை நானும் ஏமாற்றினேன், நான் ஏற்கனவே வாழ்ந்தவள், இப்பொழுது என் தாயார் உடைய சொற்படி நான் கேட்க வேண்டுமோ? ஆத்துமாவை அடக்க முடியாத வாழ்க்கை, ஆத்துமாவை அடக்க முடியாத வாழ்க்கை. இங்க பைபிள் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தாயார் தகப்பனார் அவளுக்கு திருமணம் செய்யணும், அது அவங்களுடைய கடமை. அவ ஒன்றும் முடிவெடுத்தாங்க, நான் 4 பேருக்கிட்ட என்னை ஏமாற்றினார்கள், நான் இன்னொருவனை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. 4 பேர் என்னை ஏமாற்றினார்கள், இன்னொருவனை நான் என் தாய் மூலமாய் வருகிறவனை, என் தாய் தகப்பன் மூலமாய் வருகிறவனுக்கு அவனை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் நான் ஒன்று செய்வேன், அவை எவன் என்னை கட்டிக்கொள்ள என்னை சம்பதித்து என் தாயார் கொடுக்கிற இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னை மனமுடிக்க வருவனிடத்தில் என்னுடைய உண்மையை சொல்லிவிடுவேன். பாருங்க பிரதர், நான் இப்படி 4 பேர்கிட்ட ஏமாந்து வாழ்ந்தவன் நான். ஆனால் என்னை மன்னித்து நீ திருமணம் பண்ணி கொண்டால் சாபர் வரையிலும் உனக்கு நான் உண்மையா இருப்பேன். அங்க தாங்க ஒரு அடக்கம் வருது ஆத்மாக்கு. பட்டதானே தெரியும், சுட்டத்தானே தெரியும். அன்றைக்கு தன் ஆத்துமாவை அடக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மை அவளுக்கு புலங்குகிறது பாருங்க. என் தாயார் என்ன செய்கிறார், என் தாய் தகப்பன் செய்கிற அந்த வாழ்க்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் 4 பேரிடத்தில் வாழ்ந்தவள், 4 பேரிடத்தில் ஏமாற்றப்பட்டவள், இதை நீ மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டால் நான் சாகும் வரையிலும் உனக்கு உண்மையா இருப்பேன். அப்படி ஒரு புத்தர் வருவாரா? நோ ப்ராப்ளம். ஆனால் இன்றைக்கு நம் ஆத்துமாவை அடக்கினால் தேவன் நமக்கு விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாவை அடக்க வேண்டும், அது நமக்கு விசேஷமானது. ஹல்லேலூயா. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தன் ஆத்துமாவை இனி நான் அடக்கி வாழ்வேன், ஆனால் நான் செய்த தவறை என்னை மணக்க வருவனிடத்தில் சொல்லிவிடுவேன். அதை ஏற்றுக்கொண்டு என்னை மணக்கிறவனுக்கு நான் சாகும் வரையிலும் உண்மையாயிரு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு இயேசுப்பை பார்த்துட்டே இருக்கிறார், வாழ்க்கை கொடுக்க. அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்தில் என்ன ஒரு மணவாளன் என்று ஏற்று என்னிடத்தில் வருவார்களா? அப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவன் என்னிடத்தில் வருவானா, நான் அவனுக்கு மறுவாழ்வு கொடுப்பேன். எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், நீதிமான் 10 வருடம் 15 வருடம் அவன் நீதியை செய்து என்ற இதயத்தில் அவன் இடம் பெற்று நீதிமானாய் இருந்து திடீர் என்று அவன் ஒரு அநீதை செய்தால் அவன் பாதியில சாக கடவன், அவனை நான் விட்டு விடுவேன் சொல்றார்.
நீதிமான். அதே நேரத்தில் ஒரு அநீதிமான் 10-20 வருடங்களாக அவன் அநீதியே செய்து அவன் மனம் திரும்பி இனி நான் நீதியாய் வாழ விரும்புகிறேன் என்று அவன் நீதியை செய்தால் அவனை நான் கடைசி வரையிலும் காப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 10 வருடம் 11 வருடம் கிறிஸ்தவலா இருந்து டக்குன்னு விழுந்து போனோம்னா அந்த 20 வருஷம் காத்து கொண்ட அந்த கிறிஸ்தவம் பாழாய் போகிறது. அதே உலகத்தில் 20 வருஷம் வாழ்ந்த அநீதிமான் இயேசுவை அறிந்து அநீதிகளை விட்டு அவன் கிறிஸ்துக்குள் வரும்பொழுது அந்த 20 வருஷத்து போனஸை தேவன் அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனுக்கு தீர்க்காயசை கொடுக்கிறார். ஏனென்றால் அநீதியை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அசிங்கங்களை விட்டு அவன் என்னை தேடி வந்ததினாலே நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அதாவது அவன் ஆத்துமாவை நான் பலப்படுத்துவேன். இதுதாங்க அவருடைய திட்டம், இதுதாங்க அவருடைய ஆசீர்வாதம். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மிக ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்துமாவை அவர் கரத்தில் கொடுக்கும்போது தேவன் விசேஷங்களை தருவார். எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே சரியா இருக்கிறோம், ஆனா பின்வாங்காமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பின்வாங்காதபடி, பின்வாங்காமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆத்துமாவை அடக்கி வாழ வேண்டும். ஆத்துமாவை அடக்கி வாழும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கு. உலகத்தின் பின்னே நாம் போகக்கூடாது. இந்த டைம், இந்த நாள், இந்த வயது, இந்த நேரம் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து போகும்போது அப்படி சொல்லிட்டு போங்க, போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த உலகம், என் ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள அடக்கி நான் வாழ விரும்புகிறேன். விரும்புகிறவங்களுக்கு அது சாத்தியமாகும், விரும்பாதவர்களுக்கு அது சாத்தியமாகாது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் நான் அனுதினமும் வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு சாத்தியமாகும். அவர்கள் ஆத்துமாவை அடக்குவார்கள், அவர்கள் ஆத்துமாக்களை அடக்கி வாழ்வார்கள். தேவ கிருபை அவர்களுக்கு என்றும் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 2வது சொல்றாரு, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அந்த ஆத்துமாவை அடக்கி வாழ்கிறவர்கள், அவர்களை அசைக்க முடியாது. அந்த விசுவாசம் அசைக்க முடியாது. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அவர்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. என்ன கவனிக்கணும், பைபிள் வாசிக்கூடாது. அது என்ன கெட்ட பழக்கம் உங்களுக்கு? பிரசங்கிக்கும் போது, படிக்கும்போது பைபிளை படிங்க, பிரசங்கிக்கும் போது உங்களுடைய முகம் என்னை நோக்கி பார்க்கட்டும். அங்கே படிக்காத இங்கே வந்து படித்து உனக்கு என்ன ஏறிட போகுது மண்டையில்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால் நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த கடைசி காலத்தில் இது முக்கியமான ஒரு மெசேஜ். இந்த காலத்தில் நம் ஆத்துமாவை அடக்கி வாழ வேண்டும். அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்துடுறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் கரம் உங்க மேல இருக்கும். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனிக்கலாம். இப்ப நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க, அதான் அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் கர்த்தரை பார்த்து சொன்னால், உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு கர்த்தாவே, உமது ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். அந்த பணிவான ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துல நாம் போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த ராஜ்யம் 5 வருடத்துக்கு மட்டும்தான், பிறகு வேறொருவன் வருவான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ராஜ்யம் தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யம் வருகிறதுக்காக, அல்லேலூயா, உங்க செல்போன் எல்லாம் சில செல்போனுடைய உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்த்தேன். விஜயை நீங்க எவ்வளவா விரும்பி இருக்கிறீங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நான் யோசித்தேன், நீ இப்படி விழுந்து கிடப்ப அப்படின்னு நான் யோசிக்கலையே அப்படின்னு யோசித்தேன். இந்த உலக ராஜ்யத்திற்கு நீ உன் போன்ல வச்சிருக்கிறன்னா, வானத்தையும் பூமி படைத்தவருடைய ராஜ்யம் வருகிறது. அந்த ஸ்டேட்டஸ் நீ வச்சியா? என் வாழ்க்கையே இயேசுன்னு வச்சிருக்கிறியா? என் ஜீவனே கர்த்தர் தான் வச்சிருக்கிறியா? என் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காக நான் வாழ்வேன், உன் ஆத்துமாவை அடக்கி நீ ஆண்டோடைய சமூகத்தில் சேஷ்டத்தில் வச்சிருக்கியா? அப்படிதான் நீ எவ்வளவு உலகத்துல எவ்வளவு டேஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்பதை குறித்து நான் கண்ணீர் விட்டேன் என்னுடைய ஜபத்தில். அதுவும் என் சபையில போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜனங்க இருக்கிறாங்கப்பா. கேவலம் இல்லை, அது ரொம்ப கேவலம். ஸோ ஓட்டு போடுறது உன்னுடைய உரிமை, ஓகே. ஆனால் அது உன்னுடைய விருப்பத்தை 100 பேருக்கு காட்டுறோம் இல்லையா, அதுதான் டேஞ்சர். அது கிறிஸ்துவின் வழி அல்ல. நோ ஜீசஸ் வே, நோ ஜீசஸ். அது சத்துருவின் கிரை, சாத்தானுடைய கிரைகள். ஒரு அழலையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது உங்க விருப்பம், நோ ப்ராப்ளம். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஒரு அல்லே சொல்லாமா? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆத்துமாவை அடக்க வேண்டும். தாவீதை போல ஆத்துமாவை அடக்கி வாழும்போது தேவன் விசேஷமான கிருபைகளை ஆண்டவன் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவர். ஒரு 10 ஸ்டேட்டஸை நான் பார்த்தேன், 10 பேர். ஒரு அல்லே சொல்லாங்களா? இன்னும் எப்படி வைக்கிறானுங்க, நானே சாத்தான் அப்படின்லாம் வைக்கிறானுங்க. ஐ எம் டெவில். உன்னை ரட்சிக்க முடியுமா? உன்னை ரட்சிக்க முடியுமா? இந்த வார்த்தை என்னைக்கு வந்ததோ, நீ யாருக்கிட்ட இருக்கிற? நீ டெவிலுடைய கரத்தில் இருக்கிற. உன்னை யார் பிடுங்க முடியும்? பிஷப் வந்தாலும் சரி, போப்பு வந்தாலும் சரி, உன்னை விடுவிக்க முடியாது. ஆனால் நீ மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் ஒருவேளை கர்த்தர் உன்னை மன்னித்து சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு அழலையா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானத்துக்குரியது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இந்த ஆவியை பெரியாதவெல்லாம் இதை செய்வானுங்க. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள இல்லாதவெல்லாம் உலக காரியத்தை தன் செல்போன்ல வைப்பாங்க. இவர்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவி இல்லை. என் செல்வங்களே, ஒருவேளை என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குமானால், அல்லேலூயா, நாளைக்கு அதே மெசேஜை நினைச்சு நீ அழ வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் உனக்கு வரும். தேவன் எவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார் என்பதை கர்த்தர் என்னோடு பேசிட்டு இருக்கிறார். இந்த சபை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே தப்பு செய்யும் போது அவங்கள கண்டித்தோம்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும். கண்டிக்கிறவங்கன்னா யாருக்கும் பிடிக்காது இல்லையா? அல்லேலூயா. கண்டிப்பு சிலர் பிடிக்காதுங்க. அவங்களாம் அந்த கண்டிப்பு பிடிக்காதவர்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவினால் நிறைந்தது. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவினால் நிறைந்து வாழ்கிறவர்கள் அங்கே செல்லலாம். பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் போக முடியாது. சாதாரண பலூன் ஊதுங்க, அது பூமிக்கு வந்துடும். ஆனால் கேஸ் அடித்து ஊதி பாருங்க, என்ன பண்ணோம்? அது பறந்து மேலே போகும். அந்த கேஸ், இது எல்பிஜி கேஸ், இது பரலோக கேஸ்.
கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம், அது போடுப்பா. தேவனுடைய ராஜ்யம் அது என்ன இல்லையா? புசிப்பும் இல்லை, குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷம் நம்மை அது சந்தோஷப்படுத்தும். உன்னை சந்தோஷப்படுத்தும், உன் குடும்பத்தை சந்தோஷப்படும். உன் நிமித்தம் நீ ஒரு ஆள் உன் பரிசுத்தாவை பெற்றிருந்தா நீ ஜபிக்க ஜபிக்க உனக்கு உண்டவர்கள்லாம் ஆண்டுக்குள்ளே வந்து அவங்கள பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வாங்க. தேவக்கரம் உங்கள் மேலே வரும். அவர் உங்களை கைவிடாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். பரிசுத்தாவின் தயவு கூர்ந்து நீங்கள் உங்கள் ஜபத்தில் கேளுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவி பெறணும்னு நீ ஆத்துமாவை அடக்கணும். இதை அடக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆத்துமாவை நீ அடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு தப்பு செஞ்சார், எல்லாருக்கும் தெரியும். அது ஆண்டவர் அவருக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டார். அவருடைய பிள்ளையை சாகடிச்சிட்டாரு. பிறகு அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா, பிரைஸ். அதை அவர் வாங்கிக்கிட்டார், அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கிட்டார். அதுக்கு பிறகு ஆத்துமாவை அடக்க ஆரம்பிச்சிட்டார். இனி நான் தேவனுக்கு விரோதமாக செஞ்சேன்னாக்கா என் ராஜ்யத்தை பிடிங்க, எப்படி சவுல் ராஜ்யத்தை பிடிங்க என்கிட்ட கொடுத்தாரோ என் ராஜ்யத்தை பிடிங்க என்ன பண்ணுவார்? வேற ஆட்கள்லாம் கொடுத்துருவார். அப்போது சாலமோன் வாழ்க்கையில் தாவீதுக்கு அடுத்தது சாலமோன். இந்த சாலமோன் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் மீதியான் ஸ்திரீகளோடு சேர்ந்து அவங்களோடு கூட விக்கிரகத்துக்கு தூபம் காட்டினான் எழுதப்பட்டிருக்கிறது. அவனை ஞானின்னு வேற ஆண்டவர் சொல்லிக்கிறார். விக்கிரங்களுக்கு தூபம் காட்டிட்டான். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அவனிடத்துல இருந்து 10 கோத்திரத்தை பிடிங்க ஏரோபாம் என்கிற ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்துட்டார். பிடிங்கிட்டு வாருங்க ஆண்டவர். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா பிடிங்கிட்டு வாரான். பிடிங்கி வேற ஒரு ராஜா கிட்ட கொடுத்துறாரு. ஏரோபியாம் கிட்ட கொடுத்துட்டார். ஒரு அல்லே சொல்லாமா? சாலமன் அடுத்த மகன், தாவீதுக்கு அடுத்து சாலமன். சாலமோனுடைய வாழ்க்கை தாவீது ராஜாங்கம் அதே கர்த்தர் உடைச்சிட்டாரு. ஆனா அவர் சொன்னாரு சாலமன் கிட்ட, தாவீது சொன்னார், நீர் என்றைக்கும் தேவனோடு இருந்தார், அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டால் அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார். அவரோடு ஒட்டிங்க செல்லுங்களேன். உன் வாழ்க்கை பாருங்களேன், ரொம்ப நல்லா. உங்க பிள்ளைங்களாம் கண் திறக்கப்படுங்க, ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். அல்லேலூயா. நல்லா படிப்பாங்க, நல்ல வழிகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நல்லா சம்பாதிக்க, நல்ல வாழ ஆண்டவர் விசேஷங்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆவியை அடக்க ஆரம்பித்தார். அதுக்கு பிறகுதான் இந்த வசனத்தெல்லாம் சொல்றார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க. என் ஆத்துமனியே தேங்குகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடு. உங்க கவலை, பிரச்சனை, வேதனை வரும்போதெல்லாம் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதே நேரத்தில் சில பாவ காரியங்கள் சாத்தான் கொடுப்பான். அங்கதான் நம்மளை ஆத்துமாவை அடக்கணும். ஐயோ இந்த வழியில் போனா அவ்வளோதம்பா, நான் காலி ஆயிடுவேன், வேணாம் இது. உடனே நம்ம திரும்பி வந்துடணும், அந்த இடத்த விட்டு திரும்பி வந்துடணும். அதுதான் ஆத்துமாவை அடக்கிறது. அங்க போயிட்டு அதை விட்டு திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். சின்ன 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 காரியம் எல்லாம் சத்துரு சொல்லி கொடுப்பான். அது நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிடுவோம். அது நமக்கே தெரியாது, ஆனால் பிரிஞ்சிடுவோம். எங்கேயும் சேத்துல கெடுப்போங்க. அல்லேலூயா. அவர் கிருபை ஒரு வேலை ரட்சிக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு உணர்வு தருவார். அந்த உணர்வு எங்க நிற்கிற அப்படின்னு பார்க்கிற உணர்வு. அப்போ நம்ம பார்க்கும்போது ஐயோ நான் இப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறேனே, அப்போ ஆண்டவர் உணர்த்துவார், நான் எங்கிருந்து தப்பி தவறி வாழ்ந்து விழுந்து கிடக்கிறோம். அல்லேலூயா. இங்கே இருந்தால் நமக்கு ரட்சிப்பு வராது. அங்கிருந்து நம்ம எழும்பு தாண்டி எகிரி குதிச்சு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டு பல நாள் உபவாசித்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமாவை அடக்கிற கிருபையை சொல்ல வேண்டும். ஒரு டிவி பார்க்குற இதை உங்களுக்கு இருக்குது, அடக்கணும். ஒரு செல்போன் பார்க்குற உள்ள போயிட்டு யாரையும் பார்த்துட்டு இருப்பீங்க பாரு, அதெல்லாம் அடக்கணும். இதெல்லாம் வேண்டாம். இது இருந்தால் இந்த நேரத்தை நம்ம யோசிக்கணும். இந்த நேரத்தை நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணினா அது எனக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆத்துமாவை அடக்கிறது.
இனி நான் செல்போன் இந்த மாதிரி கேவலமானதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. ஒரு நியூஸ் பார்க்கலாம், அல்லேலூயா. ஆமாம், யுத்தங்கள் உலகத்தில் என்ன யுத்தம் நடக்குதுன்னு பார்க்கலாம், முக்கியமானது பார்த்துடலாம். பிறகு அதுக்கு இடையிலேயே சில உலகம் வரும் பாருங்க, அல்லேலூயா. ஆமாம், இப்போ இருக்கிற உலகம் நீங்கள் ஒன்று பார்க்க விரும்பினா அவனுக்கு இந்த கூகுள்காரனுக்கு எப்படி தெரியுது தெரியலுங்க. அப்படியே வரிசையாக நீ என்னென்ன விரும்புறியோ அதெல்லாம் லைனாக கொடுத்துட்டே இருப்பான். தப்பான காரியமாக இருந்தால் தப்பான காரியம், நலமான காரியமாக இருந்தாலும் நலமானது வந்துட்டே இருக்கும். அது என்ன அர்த்தம்? உன்னை அப்படியே சேர்த்து முறிச்சு அல்லையில உன்னை கவுத்து போட்டு அமுக்குறது. அது இயேசுக்குள்ள நீ சாத்தானுக்குள்ள நீ எழும்பவே கூடாது, அங்கே கடை கவுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் பயங்கரமாக சத்துரு செஞ்சிருக்கிறான். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த விஷயத்தில் நாம் அடக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள், திருமணமானவங்க, அப்பா அம்மா அழகுனீங்கன்னா நீங்கள் பிள்ளைங்கிட்ட பேசும்போது என் கிருபை, தேவ கிருபை எனக்குள்ளே இருக்குதுன்னா என் பிள்ளைங்களை நான் தொடும்போதெல்லாம் என் தேவனுடைய கிருபை என் பிள்ளைகளுக்குள்ளே போகும். அப்பா அம்மா இயேசு கிறிஸ்துவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய ஜெபம் வாஞ்சு உன் பிள்ளைகளுக்கு, அவங்களை தொடும்போது அந்த ஜெபம் வாஞ்சு உன் பிள்ளைகளுக்கு போவோம். நம்மக்கிட்டே அது இல்லைனாக்கா நம்ம பிள்ளைங்க அதை விட கேவலமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒன்று சொல்கிறேன், நீ தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இன்னும் இருக்கிறது. தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இன்னும் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம காத்து கொள்ள வேண்டியது. இங்கே ஆத்துமா காத்தா அது அங்க காக்கப்படும், இங்க ஆத்துமா விட்டுட்டா அது அங்க கருக்கப்படும். அல்லேலூயா. ஆகினால் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய கிருபை நமக்கு என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமாவை அடக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாள் எங்கே போகக்கூடாது, ஆத்துமாவை அடக்கணும். உபவாச நாள் வெள்ளிக்கிழமையில இருக்குது, சபையில நடக்குது, எங்கேயும் இடம் கொடுக்கூடாது, ஆத்துமாவை அடக்கணும். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இது தேவனுடைய வழி, அவருடைய வழியில நான் நின்றால் என் நிமித்தம் என் புருஷன் காக்கப்படுவான், என் பிள்ளைகள் காக்கப்படும், என் மனைவி காக்கப்படுவான், என் புருஷன் காக்கப்படும், என் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை என் தேவன் சந்திக்க கர்த்தர் வல்லவராக இருக்கார். உன் பிள்ளைங்களுக்கு நீங்க திருமணம் பண்ணும்போது ஒரு பைசா கடன் வாங்க மாட்டீங்க. 3 பிள்ளைங்கள் அப்படிதாங்க என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமணத்தை பண்ணி கொடுத்தாரு. யாரிடமும் ஒரு பைசா கடன் வாங்கலங்க, வாங்க மாட்டேங்க. என் தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. வாங்க மாட்டேன், என் தேவன் அப்படிப்பட்டவர். கர்த்தர் என்னை கீழே தள்ள விட மாட்டாரு. அந்த கிருபை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆத்துமாவை அடக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க. உலகம் ரொம்ப இனிப்பா இன்ட்ரெஸ்டா போவாங்க. அதை விட இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் போங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிறது இந்த உலகத்தை விட பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டுங்க அது. ஆனா அங்கே நீ அடக்கும்போது என் தேவன் உனக்குள்ளே வாசம் செய்ய வருவான். தவறான காரியங்களுக்கு சொல்ல, தன் புருஷன் தன் மனைவி தேவன் கொடுத்த பொக்கிஷம் என்று நினைத்துக் கொள்ளும். எந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், தவறே இல்லை. மற்ற மாறுத்தனமாக காரியங்கள் செயல்படும் போது அல்லேலூயா, அந்த இடத்துல நீ அடக்கி கர்த்தருடைய சமத்துக்கு ஓடி வரும்போது தேவனுடைய பிரதான கரம் நம்ம மேல இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக. அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றையும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சந்தோஷமாக இருக்கிறது. மனசுல வச்சுங்க, பரிசுத்த ஆவியினர் கேளுங்க உங்க ஜபத்துல. அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினர் என்னை நிரப்புங்க. ஒரு 1/2 hour டெய்லி ஜெபம் பண்ணுங்க, கொடுத்துருவாரு. மனசு சந்தோஷமா வச்சுங்க, நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. 1/2 hour டெய்லி சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. என்ன அபிஷேகிங்கப்பா, பாசமா கேளுங்க. ஆண்டவரே உமது கிருபை எனக்கு வேணும்ப்பா, நான் உண்மை பின்பற்றி வரணும்ப்பா, உண்மையா கேட்டு பாருங்க, நிச்சயம் தேவன் தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதுக்கு வாயை முதல்ல அடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்துல சிரிச்சுட்டு சொல்லுங்க, இதுக்கு வாயை மூடிட்டினா கிடைச்சிடும். அதுக்கு மேல சொல்ல விரும்பல. இதான் மெயின். பவுல் சொல்றார், நான் நலமானதையும் அமர்ந்திருந்தேன். அல்லேலூயா. நேத்து நான் ஃபீல் பண்ணேன், நலமானதையும் பேசாமல் நம்ம அமர்ந்திருக்கணும் அப்படின்னு நேற்று நான் ஃபீல் பண்ணேன். ஒரு அல்லே சொல்லாமா?
ஆகையினால் இந்த காரியத்தை செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியை கேளுங்க, நிச்சயம் கொடுப்பார். யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க, பாம் 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 பூம் 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 பூம்லாம் பண்ணா ஒண்ணுமே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அது பாருங்க எத்தனை சுழி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எத்தனை சுழி இருக்குது. பேசவே வேணாங்க, அதுலயும் புரிஞ்சுக்கிறாங்க சகோதரிங்க. அது என்ன மொழின்னு தெரியல. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல மாயம் மூடிடு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கேள். சகோதரிகள் யாவரையும் என் தேவன் அபிஷேகம் பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அது இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா முடியாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. எல்லாமே வாசிக்கலாமா இந்த வசனத்தை? ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஹலோ, யாராவது சொல்லுங்க. வேத பண்டிதர்லாம் இருக்கிறோம் நம்ம சபையில். வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 8:13. அல்லேலூயா. பிரைஸ். இங்கே பாருங்க, நல்லா கவனிக்கணும். சரி. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அன்பு கூறுகிறதே அது கடனா என்னன்னுமா? நம்ம ஐயோ அவங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவங்க முந்திக்கிட்டாங்களே, நாளைக்கு நான் அவங்கள பார்க்கும்போது நான் முந்திக்கணும், அந்த கடன். அல்லேலூயா. இன்றைக்கு அக்கா நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க, அவங்க முந்திக்கிட்டாங்க, நாளைக்கு அவங்களுக்கு நான் முந்திக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு குணங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சகோதரர், அதாவது ஃப்ரெண்ட்ஸு, யாராவது சிறு வயதிலேயே எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா, ரெண்டாவது சாக்லேட் அவனே கொடுத்தான்னா வாங்க மாட்டேன். நான் அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்த பிறகு தான் மூன்றாவது சாக்லேட் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்குவேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு அந்த குணம் உண்டு. ஆகையினால இந்த நாள் வரையிலும் எனக்கு கடனே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒருவருக்கு நான் 15,000 ரூபாய் கடன் 15 ரூபாய் கடன் வாங்கினேன். எங்க குடும்ப கஷ்டத்துக்கு தான் வாங்கினேன். ஆனால் அவர் நான் கேட்டேன்னா கொடுத்துருவார். 15 ரூபான்றது 85ல் கொஞ்சம் பெரிய காசு தான். 2 நாள் சாப்பிடலான்னு வைங்க. அந்த காசை நான் கொடுக்கவே இல்லை அவருக்கு. அவரும் எவ்வளோ நல்ல மனசு, கேட்கவே இல்லை, இந்த நாள் வரையிலும் கேட்கல. ஆனால் அந்த காசை அவருக்கு நான் எப்படியாவது கொடுத்துடணும், இன்னும் நான் மறக்கலைங்க. எப்படியாவது அவருக்கு அந்த காசு வட்டி முதல்ல கொடுத்துடணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அது ரொம்ப தூரம், இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர். அவரும் அந்த மேரேஜுக்கு வந்திருந்தார். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரியான மழை. அப்போ அவங்க பஸ்ஸுக்காக, அங்கே இருக்கிற வேனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த மேரேஜில் வேன் வைப்பாங்க இல்லையா, அந்த வேனுக்காக காத்திருந்தாரு. அப்போ அந்த வேன் ஃபுல்லாக ஆயிடுச்சு, அவர் கைவிடப்பட்டார். அவர் கொடுத்த அந்த 15 ரூபாய் அன்றைக்கு நினைவு கூர்ந்து நான் ஓடி, என்னுடைய காரை விட்டு ஓடி நனைஞ்சிட்டேன். பிரதர் வாங்க, நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அப்படிங்களான்னு சிரிச்சார். வாங்க பிரதர். உடனே அவரை கூட்டிகிட்டு வந்து, அவரும் அவர் கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்களையும் காரில் ஏற்றிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நான் அவங்கள ட்ராப் பண்ணேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்தது தெரியுங்களா? அந்த கடனை தீர்த்து கொள்ள தேவன் அருள் செய்தார். வேற எந்த அன்பை தவிர வேற எந்த கடனும் இருக்கக்கூடாதுங்க.
இது தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒருத்தர் நமக்கு நன்மை செய்யறாங்கன்னா அந்த கடன் அவங்களுக்கு நன்மை செய்யணும். நம்ம இதே என் வாழ்க்கையில் நடந்தது. சபைக்காக ஒரு பலகை வாங்க வேண்டியது சூழ்நிலை இருந்தது. அந்த பலகை வாங்கிட்டேன். அவருக்கு எல்லாமே காசு கொடுத்துட்டேன். அதுல ஒரு 300 ரூபாய் நின்றுச்சு. அதை நான் சுத்தமா மறந்துட்டேன். ஒரு 2 வருஷம் பொறுத்து அவர் என்கிட்ட வராரு. அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கடைக்காரு அப்பதான் ஞாபகம், ஐயோ இவருக்கு நான் 300 ரூபாய் கொடுக்கணுமே. அப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு நான் 300 ரூபாய் தரணும், சாரி நான் கொடுத்துட்றேன், சீக்கிரம் கொடுங்கன்னாரு. அவர் வெக்கமா போச்சு, வெக்கமா போச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவர் தான். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் பொறுத்து மறுபடியும் அவர் பார்க்கும்போது ஞாபகம் வருது. நான் வெக்கப்படாம மன்னிப்பு கேட்டேங்க. அன்னைக்கு கொடுக்குறேன்னு இன்னும் கொடுக்க முடியல, மறந்துட்டேன், கொடுத்துட்றேன். சிரிச்சாரு. ஒரு நாள் நல்ல ஞாபகம் வந்துருச்சு. காசு ரெடி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அண்ணே இந்தாங்க அந்த 300 ரூபாய். அவர் வாங்கிட்டு இந்த வசனத்தை சொன்னார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற கடன் நமக்கு இருக்கப்படாது. இந்த வசனத்தை சொன்னாருங்க அவர். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கார். அவர் இந்த ஓப்பன் விழா கூட வந்திருந்தார். நான் அவரை அழைத்தேன். சபை ஓப்பன் கூட வந்திருந்தார். வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. அன்பின் கடன் விசேஷமானது. ஒருவருக்கொருவர் நாம் அன்புக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நலமான கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். டைம் இல்லை, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். புரிஞ்சுக்கிங்க. பரிசுத்த ஆவியன் உனக்கு புரிய வைப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் விசேஷமான தேவன். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:17. தேவான் தப்பு. 1 கொரிந்தியர் 16. நீங்க அப்போஸ்தலருக்கு போயிட்டீங்க. 16:17. ஸ்தேவான். வாசிக்காத. தேவான் பொர்த்துனாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்தது. சாரி 3:16-17. 3:1. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். அடே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா எங்க போச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா எப்படியும் போயிடுச்சு பாருங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, வர சத்தமா சொல்லலாமா? இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமா. அப்போ இருக்கிறார் ஆவியானவர். நீ வந்துட்ட இல்ல, ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அறியாது இருக்கிறீங்க. வாசற்படியில ஃப்ரெண்டு வந்துட்டாரு, இன்னும் கதவு திறக்காத இருக்கிற. கதவு திறந்தா உள்ள வந்துருவாரு ஃப்ரெண்டு. அல்லேலூயா. உன் ஃப்ரெண்டு வாசற்படியில வந்துட்டாரு, ஆனா நீ இன்னும் கதவு திறக்காத இருக்கிற. ஆவியானவர் ஆல்ரெடி நம்மோடு தான் இருக்கிறாரு, ஆனா உள்ள வரணும். அல்லேலூயா. அவரை உணர்ந்தாதான், அவர் அறிந்தாதான், அவர் ஏற்றுக்கொண்டால்தான், அவருக்காக கதவு திறந்தாதான் அவர் உள்ள வர முடியும். இல்லாவிட்டால் வர முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சாதாரண மக்களை பார்த்து பவுல் சொல்றாரு, ஆவியானவர் உங்களுக்கிட்ட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
மனுஷனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மனுஷன் தோல் மேல தோல் கை போட்டுக்கலாம், ஃப்ரெண்டு தோல் மேல தோல் கை போட்டுக்கலாம், அடிச்சு விளையாடிக்கலாம், சிரிச்சு விளையாடிக்கலாம், ஆனா உள்ள வர முடியாது. அவங்க உள்ள இருக்கலாம், ஆனா உள்ள வர முடியாது. ஆனா ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாரு, ஆனா உள்ள வருவார். கூப்பிட்டா வருவார், மனத்தை திறந்தா வருவார், இல்லைன்னா வர முடியாது. ஒரு அள்ளி சொல்லுமா? சரி, அப்ப அது கீழே வாசிக்கலாம். 17 கரெக்டா சொல்றாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். நல்லா கவனிக்கணும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அல்லேலூயா. யாரையே ஒருத்தரை வெட்டுறாரு அப்படின்னு உன் ஆத்மா என்ன பார்க்குது. ஆனா அந்த அர்த்தத்துல தேவன் எங்க சொல்லல. யாரையோ ஒருத்தரை வெட்டுறாரு அப்படின்னு உன் ஆத்மா பார்க்குது. ஆனா நான் என் வாயில அப்படி அல்ல. ஒருவன் அல்லேலூயா தன் தேவ ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அப்படின்னா 2 காரியம் சொல்றேன், கவனிக்கணும். இப்போ இது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு பவுல் சொல்றார். நீங்களே அந்த தேவ ஆலயம், அதான் முடிக்கிறாரு. நீங்களே அந்த ஆலயம், அதான முடிக்கிறாரு. கவனிங்க, சொல்லுங்களா? கவனிங்க, அதுதான் கவனிங்க. இப்போ இந்த ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு ஒருவன் ஸ்மோக் பண்றான், ஒருத்தன் மதுபானத்தை குடிக்கிறான், இன்னொருத்தன் கெஞ்சா அடிக்கிறான், இன்னொருத்தன் பான் பராக்கு அடக்குறான். அப்போ நீங்களும் அந்த ஆலயம், அல்லேலூயா, நீங்களும் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை கெட்ட பழக்கத்தினாலே அது கெடுத்து நாசப்படுத்துறான். ஒரு அல்லே சொல்லாமா? இன்னொரு வகையிலும் வேற வகையிலும் நம்ம அந்த ஆலயத்தை கெடுக்கிறோம். அப்படி 18வது வசனத்தை பாரு. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். அவன் கீழே வாசிங்க. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணராய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இது பெருமை குறிக்கிறது. இது சில காரியங்கள் பெருமை. ஒன்று, போத பொருட்களை சாப்பிட்டு தன் தேவாலயத்தை கெடுக்கிறான். 2வது, பெருமையில தேவாலயத்தை கெடுத்துறான். 3வது, கலாத்தியர் புஸ்தகம், அதுல வித்தியாசமான ஒரு வார்த்தை, 5ஆம் அதிகாரம், அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஒரு அல்லே சொல்லமா? இப்போ 3 விதமா தேவாலயத்தை கெடுக்கிறோம். ஒன்று, போத பொருட்களை வைத்து தேவாலயத்தை கெடுத்துடுறான். 2வது, பெருமை, நான் தான் ஞானி, யாருமே இல்லை, மற்றவெல்லாம் முட்டாளு அப்படின்னு பெருமையில விழுந்து இந்த தேவாலயத்தை கெடுக்கிறோம். 3வது, பாவங்களினால் தேவாலயத்தை கெடுக்கிறோம். நல்ல ஒன்று சொல்றேன், கவனிக்கணும். இப்போ போத வஸ்துக்கள் சாப்பிடுகிறவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஊசி மருந்து மாத்திரை டாக்டருங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பெருமைக்கும் இந்த பாவத்திற்கும் எந்த டாக்டரால முடியும் குணமாக்க முடியும்? எந்த டாக்டரால முடியும் குணமாக்க? அல்லேலூயா. முடியாத பட்சம். பெருமைக்கு மருந்தே கிடையாதுங்க, போராமைக்கு மருந்தே கிடையாது. அல்லேலூயா. பல காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இதை செஞ்சு இந்த தேவாலயத்தை என்ன பண்ணிக்கிறோம்? நீங்களே அந்த ஆலயம்.
ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார். எப்பொழுது கெடுப்பார்? அவன் பாவம் பரிபூர்ணமாகி மரணத்தை சம்பவிக்கும். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல், தேவனுடைய ராஜாங்கத்துக்குள் வர முடியாமல், அவன் நரக பாதையில் போக வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உருவாகும். அப்போது அந்த நாளிலே தேவன் அவனை கெடுத்து போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இப்படி நாம் இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த தேவாலயத்தை நம்ம சுத்தமாச்சு. அதுக்கு தான் ஜபம், வேத வாசிப்பு, உண்மை, சுத்தம் தேவை. பெருமை வேண்டாம். அது இருந்தால் எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. பொறாமை வேண்டாம், அகந்த வேண்டாம், இதெல்லாம் வேணாம். தூக்கி போட்டுட்டு அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த மாம்சத்தில் குடி கொடுத்தனா அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இதை அவன் மனம் திரும்பிட்டா அதுலேருந்து விடுதலை ஆக்கிடலாம். ஆனால் இதிலிருந்து அவனை விடுதலை ஆக்க முடியாது. ஊசி மருந்து போட்டு இப்போ தான் குடிக்காத இருந்து கூட ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் தான் போகிறான்னு பார்த்தா அங்கே போயிட்டு உள்ளே போட்டு குமுறுன்னு குமுறுறாங்களாம். அல்லேலூயா. அந்த உத தாங்க முடியாமல் எத்தனை பேர் வெளியே வந்து கூட செத்து போயிருக்கிறான். ஸோ அந்த பக்கம் போகக்கூடாது. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைங்க வாலிபர்களாக ரொம்ப ஜாக்கிரதையாக இனி அப்படி போகக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ, அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே இருந்துட்டா நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தரார், கொடுக்குறார். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்கிறார். இப்போ ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் சொல்லியிருக்கிறார்? சமாதானத்தின் தேவன் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது எப்படிங்க? இந்த வசனம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதிச்சு போடுவார். அப்படின்னா அவன் சாத்தான் எங்கே இருக்கிறான்? நம்ம காலின் கீழே இருக்கிறான். அது ஆண்டவர் செய்கிறாராம். அல்லேலூயா. சாத்தானின் சமாதானத்தின் தேவன், அவர் பேரை பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், அல்லேலூயா, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அது எப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது எப்படி? அப்புறம் சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருந்தால் அது நடக்கும். அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட போயிடணும். சத்துரு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்போது அவர் நசுக்கி நீ ஒரு நசுப்பா அப்படின்னு தள்ளி விடுவார். அல்லேலூயா. உங்ககிட்ட நம்ம தேவ கிருபை நமக்குள்ள இருந்தா அவர் அவன் தலையை நசுக்கி இந்தப்பா நீ ஒரு நசுக்கு. எப்படி? இது எப்படின்னா, அப்பாவும் சின்ன குழந்தையும் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவும் சின்ன குழந்தையும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அப்பா என்ன பண்ணுவார்? அப்படி தட்டுவார் பாருங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணா சொல்லுங்க? தலையாட்டினா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது தலையாட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் அவன் தலையை ஃபுட்பால் மாதிரி தட்டி நம்மக்கிட்ட விடுவார். நம்ம அவன் தலையை மாறிப்பட்டு நெசுக்கி நம்ம தட்டுவோம். கிருபை இருந்தால், தேவ கிருபை உனக்குள்ள இருந்தா, அல்லேலூயா அல்லேலூயா, தேவ கிருபை உனக்குள்ள இருந்தா உன் காலின் கீழே அவன் தலை வரும். தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டுடைய கரம் இதில் எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதுல விசேஷங்கள் இருக்கிறது. அதை ஆண்டவர் நினைத்து உன் மேல பாசம் கொள்வார், உன் வழியை ஆசீர்வதிப்பார். அதை நினைச்சு ஆண்டவர் உனக்கு முன்னே போவார். அதை நினைச்சு உன் வாழ்க்கையில் நடக்கிற கோணலைகளை கர்த்தர் செவைவாக்குவார். அதை நினைச்சு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதை நினைச்சு உன்னை கர்த்தர் உன்னை சிறந்திருக்கிறவனா நினைப்பார். அல்லேலூயா. அதுதான் உன் இதயம். சங்கீதம் 20:1-2 வாசிக்கலாம். தேவன் பெரிய 3:2. சங்கீதம் 20:3-2.
ஏமா சங்கீதம் 3:20, 3:2மா. நீர் செலுத்தும் நீர் செலுத்தும் காணிக்கைகளை அவர் நினைத்து அவர் நினைத்து 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 உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதுல தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார், நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறோம்? நம்ம கொடுக்கிற 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1,00,000 தான் வச்சுக்கோங்களேன், அல்லது 1000, 500 நம்ம வைப்போம். இதை தேவன் அதை விரும்பல, உன் இதயத்தை விரும்புகிறார். நீ எப்படி எந்த முறையில கொடுக்கிற? அல்லேலூயா. எந்த இதயத்தோடு கொடுக்கிற? விசனமா தருமா அல்லது உற்சாகமாய் கொடுக்கிறோமா? இதுதான் மிக முக்கியம். அதுதான் அவர் நினைத்து 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 நீ செலுத்தின தகன பலிகளை அவர் நினைத்து பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். அவர் உன்மேல் மன விருப்பமாயிருப்பார். இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்க. தயவுக்கூர்ந்து அதை செய்யாம நினைக்க விடாதீங்க. ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் நீ என்ன செய்ய போகிறது பார்த்துட்டே இருப்பார். இந்த வசனத்தை எல்லாமே வாசிக்கலாமா? நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உனது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் சொல்றார் பாருங்க, அந்த பிரியமா இதயத்தை கொடுத்து. அல்லேலூயா. அவர் உன் மன விருப்பத்தின்படி மனம், நீ எந்த நல்ல மனதோடு நேர் ஆண்டவருக்கு உன்னுடைய உன் தசம் பாகத்தை கொடுத்தையோ, அவர் உன் மன விருப்பத்தின், மனசு வருதாங்க, இதயம் வருது, உன் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு தந்தொருளி உன்னுடைய ஆலோசனை அல்லேலூயா எல்லாம் நிறைவேற்றுவார். இது தேவன் விரும்புகிற ஒரு கட்டங்க. இது அவர் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு கட்டம். விலையேற பெற்ற பரிமள தைலம் 300 பணத்துக்கு அந்த காலத்துல, சாதாரண 30 வெள்ளிக்கு நான் ஜெருசலேமை போய் பார்த்தேன். 30 வெள்ளி தேவாலயத்தில் கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் ஆண்டு கொண்டு செத்துட்டான் யூதாஸ். அந்த தேவாலயத்தில் போட்டு அது இரத்தக்கரிய பணம் என்று கொடுத்தவனே சொல்றான் ஆசாரியனை, இது இரத்தக்கரிய பணம், இதில் என்ன பண்ணக்கூடாது, இது உண்டியில் போடக்கூடாது. அவன் தான் கொடுத்தாங்க அவனுக்கு, அவன் கொடுத்தான். அவன் நியாயப்பிரமாணத்தை சொல்றான், இது இரத்தக்கரிய பணம், இது என்ன பண்ணக்கூடாது, உண்டியில் போகக்கூடாது. ஆக நான் குயவர்களை அடக்கம் பண்ண, அல்லது அநாத பிள்ளைகளை, அநாதிகளை, திக்கற்றவர்களை அடக்கம் பண்ண ஒரு சுடுகாடு ஒன்று வாங்கினான். அங்கே போய் என்னை நிற்க வச்சுட்டு, இது இந்த இவ்வளோ பெரிய இடம் இருக்குதே, எத்தனை ஏக்கராங்க, இங்கிருந்து அந்த கண்ணுக்கு தெரியாதுங்க, அவ்வளோ பெரிய ஏக்கரா, அதில் ஒரே ஒரு பிணம் புதைக்கப்பட்டிருக்கிறது, அது யாருடைய பிணமும் தெரியல, ஒரு கல்லர் இருக்குது. ஆனால் அத்தனை எவ்வளோ பெரிய இடத்த வெறும் 30 பணத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய இடத்த. ஆனால் இது 300 பணம். அவன் குறைஞ்சது சுமாரா மேக்சிமம் சொல்றான். அல்லேலூயா. ஆமா, மேக்சிமம் அல்ல, அது என்ன சுமாரா சொல்றான். எவ்வளவு சொல்றான்? அப்படி அப்படி கை மாற்றி கொடுத்தா கூட 300 பணம் கிடைக்குமே. அதுதாங்க உடைக்கிறான். இதை எங்க உடைச்சு கிறிஸ்துவின் தலையில அபிஷேகிக்கிறார். அது ஒரு விசேஷ சரித்திரமா மாறிச்சுங்க. அது அவ வேசிதான், ஆனா உள்ளான மனதோடு தன் இதயத்தை தேவனுக்கு கொடுத்துட்டான். அல்ல, ஒரு பாவி கிறிஸ்துவை அபிஷேகிப்பால் என்று ஏற்கனவே தேவன் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது, சரித்திரம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை தேவன் தன் தலையை ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க. வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லவர், இன்றைக்கு உங்க தலையை அவர்கிட்ட கொடுங்க. அவர் உன் ஆலோசனையின்படி, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கொடுத்துட்டு மாதம் மாதம் வர நம்ம அதை பிடிச்சிக்கிறோம். அப்படியும் இருக்குது சில. அதை ஒரு 95% ஓகே, ஒரு 5% ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அது மாதம் மாதம் வர பிடிச்சிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அப்படி வேண்டாம்.
இன்றைக்கு ஆண்டவர் உன் மன விருப்பத்தை நீ கொஞ்சம் கொடுத்தாலும் நெறி கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுங்க ஆண்டவருக்கு. மனம் திறந்து கொடுங்க. ஆனா நமக்கு என்ன வருமானமோ அதை கரெக்டா எண்ணி அவருக்கு செலுத்தும் போது அதுதான் மனம். உன்னுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணாதீங்க. அந்த இதயம், உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கணும். உன் இருதயத்தை பார்க்க 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 ஆண்டவர் அல்லேலூயா உன் மன விருப்பங்களை நிறைவேற்றி தர உனக்குள்ள உலாவிட்டு இருப்பார். அல்லேலூயா. இது யாரையும் நிறுத்தாதீங்கம்மா. அதனால நம் பெரிய கோட்டை கட்ட போறது இல்லை. அல்லேலூயா. அது தேவனுக்கு போய் சேர்கிறது. சில ஊழியர்களுக்கு போகுது. அல்லேலூயா. ஊழியர் குடும்பம் போஷிக்கப்படுது. சில ஏழைகளுக்கு போகிறது. அல்லேலூயா. சில மிஷனரிகளுக்கு போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் அதை விசேஷமாக மாற்றுவார். பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் இதை நம் மனம் திறந்து நம்முடைய உழைப்பை மாதம் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அர்ப்பணிக்கும் போது விசேஷமான அந்த மனம், உன் மன விருப்பத்தின்படி நீ எனக்கு கொடுத்தல்ல, உன் மன விருப்பத்தின்படி எனக்கு கொடுத்தல்ல, நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்று. கடைசி வரையிலும் உன்னை காப்பார். அதனால உன் பிள்ளைங்க பிழைக்குங்க, பேர பிள்ளைங்க பிழைக்குங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் விசேஷமாக நடத்துவார், கிருபையாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. எங்களுக்கு அம்மாவுக்கு இந்த நோய் வந்த பிறகு நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் அதிசயமா எங்களுக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் இலவசமாய் செஞ்சார். அல்லேலூயா. மெஞ்சு போனா இந்த நோய்க்கு மற்றவங்கள இருந்தால் சொத்தை வித்திருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? சொத்து விட்டிருப்பாங்க. ஆனால் அதிகபட்சம் ஒரு 25-30,000 நாங்கள் செலவு பண்ணது அது அதிகம். அதுக்குள்ளே தான் இதுவரையிலும் 6 வருஷம் ஆகுது, 6-7 வருஷம் ஆகுது. இது ஏன்னா எங்கள் மனவிருத்தின்படி ஆண்டவர் எங்களுக்கு முன்னே போயிட்டு எல்லாவற்றையும் கோணலானவைகளை சுவையாக்கி, இது மற்றவர்களுக்குன்னா 10 லட்சம் 20 லட்சம் போயிருக்குங்க. அவ்வளோ பெரிய கொடூரமான நோய். ஒரு அல்லலே சொல்லாமா? இந்த நோயில் நாங்கள் செலவிட்டது மிஞ்சி போனால் ஒரு 25,000-30,000த்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ப முடியுமா? தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், இதை நம்ப முடியுமா? ஒரு டயாலிஸ் ப்ரைவேட்டில் போனால் 4,000-5,000 இல்லாமல் முடியவே முடியாது. ஆனால் இத்தனை வருஷமாக நாங்கள் டயாலிஸ் பண்ணுறோம். எப்படி? அதுதான் தேவன் டாக்டர் கண்களில் தயவு கிடைக்க வைக்கிறார். அல்லேலூயா. டாக்டர் கண்களில் தயவு கிடைக்கிறார். அது இந்த அம்மா சாப்பிடாத கொல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு ஹீமோகுளோபி கம்மியாயிட்டு அதை நாங்கள் கவனிக்காமல், இது எங்களுடைய தவறு, இது எங்களுடைய தவறு. அல்லேலூயா. விஷத்தை வாயில் ஊற்றிட்டு என் பிள்ளை குணமாக்குனா எப்படி? அது போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அவயங்கள்லாம் காலி பண்ணிட்டோம். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனி டைமில் நான் தானே சாப்பிட்றேன். இப்போ எப்படி கொஞ்சம் சாப்பிட்றாங்களோ அதுதான் அந்த காலத்துலேயும் சாப்பிட்டாங்க. ஆனாலும் தேவ கிருபை, நாங்கள் உயிர் வாழ்கிறது தேவ கிருபைங்க, அவருடைய கிருபை. அல்லேலூயா. 25-30 ரூபாய்க்கு மேலே, 1000 ரூபாய்க்கு மேலே இதுவரையிலும் எங்களை கர்த்தர் செலவு பண்ண விடலை. எங்களுடைய நாங்கள் அப்பொழுது செலுத்தின அல்லேலூயா மனம் திறந்து தேவனுக்கு கொடுத்த எங்கள் தசம்பாங்களை கர்த்தர் நினைக்கூர்ந்து அல்லேலூயா எங்கள் மன விருப்பத்தின்படி நாங்கள் மனம் திறந்து கொடுத்ததுனால எங்கள் மன விருப்பத்தின்படி அவர் எங்களுக்கு தந்துள்ளி எங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார். நிச்சயம் செய்வாருங்க உங்களுக்கு. அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றல்ல. இந்த விஷயத்தில் சபை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, பின்வாங்கிடாதீங்க. இதில் மனம், உள்ளான மனம், அல்லேலூயா. அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த தசம்பாகம் யாருக்கு போகுது? பாஸ்டருக்கு போகுது. அது நினைச்சிட்டினா நீ சூதாடி. நீ யாரு? சூதாடுறவனே. அப்படிப்பட்ட சிந்தை வரக்கூடாது. இது என் தேவனுடைய நாமம் மகிம்பட, இது என் தேவனுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன், இது என்னுடைய கடமை என்கிறதை நாம் கூர்ந்து கவனித்து செயல்படும் போது தேவன் என்றென்றும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய மகத்துவம் என்றும் நம்மோடு கூட இருக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. 2019 இதை நாங்கள் கண்டுபிடித்தோம். 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 கணக்குக்கு 8 வருஷம். அல்லேலூயா. ஆனால் சரியாய் 7 வருடங்களாக தேவன் எங்களை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க. அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றில்லை. அநேகர் கொஞ்ச காலம் கூட இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த நேரத்தை நான் படிக்கும் போதெல்லாம் அழுவுங்க. அதை என் மனைவி கிட்ட கூட சொல்லலை. என் மனைவி குறித்து சொன்ன காரியங்கள் என் மனைவி கிட்ட கூட சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை படிக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொல்வேன். அந்த ஒரு கொஞ்ச காலத்தில் 6-7 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்தில் இவங்க செத்துருவாங்கன்னு சொன்னேன். டைரக்டாக சொன்னாங்க. நான் கண் கலங்கி வந்தேன். நான் அதிகமாக நேசிக்கிறது இயேசுவை தவிர இந்த உலகத்தில் ஒன்று இருக்குதுன்னா அது என் மனைவி மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் சொன்னாங்கங்க சீக்கிரம் ஆறந்துரும் அப்படின்னு. இன்றைக்கு கணக்குக்கு 8 வருஷம், சரியா 7 வருஷங்களாக தேவன் கண்ணின் மனை போல காக்கிறான். இன்னும் காப்பான். அவர் காக்காமல் போனாலும் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் விசேஷங்களை செய்வார். எங்கள் 2 பேர் விசேஷம் ஓயாதுங்க. தேவனுக்குள்ள என்றும் இருக்குங்க. அந்த பெரிய காரியங்களை தேவன் செய்கிறதுக்கு அவர் தப்பிவித்தாலும் தப்பிவிக்காமல் போனாலும் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. வார்த்தை பிறக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். உங்களைப் போல நீங்கள் ஆராதிக்கிற தேவனைப் போல வேற தேவன் இல்லை. அல்லேலூயா. என் தேவனால் உன் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. உன் மன விருப்பத்தை கர்த்தருக்கு கொடு. மாதம் உற்சாக மனதோடு கொடு. நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அதில் கணக்கிட்டு கொடு. பிள்ளைங்க கொடுக்குறாங்க நம்முடைய திருச்சபையில். 95% பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குது. நான் பார்க்குறேன், கரங்களை வைத்து ஜபிக்கிறேன். நேற்று நான் நீங்கள் கொடுத்த ஆலயத்துக்கு கொடுத்த எல்லாம் காணிக்கை கவரம், அல்லேலூயா, அதை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் பேர் இந்த பலிப்படத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட, கட்டும் பணிக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய நாமங்கள் தேவனுடைய பலிப்படத்தில் இருக்கிறது. இது என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்கிறேன். உங்கள் பேரெல்லாம் இருக்குது. ஒருவேளை நான் கொடுக்கல, ஆண்டவருக்கு நோ ஃபீலிங். ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருங்க. இல்லை நம்ம கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய விசேஷம் உங்கள் மேலே இருக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் உன்னுடைய உழைப்பை எண்ணி செலுத்து தேவனுக்கு. பிறகுப்பான் இன்னும் அற்புதத்தின் மேல் அற்புதம், கிருபையின் மேல் கிருபை. ஆண்டவர் விசேஷமாக தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன். அவர் உன்னை மரண பரியந்தம் நடத்துவார். அவருடைய கிருபையும் சமாதானமும் என்றும் உன்னோடு இருக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம 7 நிற்கலாமா?